ஓகே, இப்போ நியூ ஸ்டேட் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய ஸ்டேட் மாஸ்டர் எடுத்துக்கிறேன். ஸ்டேட் மாஸ்டரில் ஸோ லிஸ்ட் வியூ பண்ணிட்டோம். இப்போ எடிட் வியூ பண்ணலாம். ஸோ எடிட் வியூவில் H3 எடிட் ரெக்கார்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு டேபிள் போடலாம். டேபிள் ரூ TD. ஓகே, இங்கே ஸ்டேட் நேம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் txt ஸ்டேட் நேம். ஸோ இதை அப்படியே காப்பி எடுக்கலாம். இன்னொரு ரோ population in lakhs txt population. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரோ, அதில் டிடி ஃபஸ்ட்டு காலத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம். ரெண்டாவது காலத்தில் 2 பட்டன் வைக்கிறேன். ரெண்டும் லிங்க் பட்டனாக வச்சிடுறேன். சரி, லிங்க் பட்டன் லிங்க் பட்டன் சேவ், லிங்க் பட்டன் கேன்சல், சேவ், கேன்சல். ஸோ இதுதான் நம்மளுடைய எடிட் வியூ. ஸோ இந்த எடிட் வியூவில் நம்ம என்ன பண்ணலான்னா 2 ரெக்வயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் மட்டும் போடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அடிஷ்னலாக ஒரு டிடி கிரியேட் பண்ணிக்கிறேன். வேலிடேஷன் ரெக்வயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர். ஸோ required field validatorல நம்ம கொடுக்க வேண்டியது control to validate. ஸோ இது வந்து ஸ்டேட் நேமை கண்ட்ரோல் பண்ணணும், இது வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது எரர் மெசேஜ் ஜஸ்ட் ஸ்டார் கொடுத்துட்றேன், இதுக்கும் ஸ்டார் கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்தது இதனுடைய 4 கலரை ரெட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். color red. Then validation group set பண்ணும். So state master edit record. இப்போ இந்த கேன்சலுக்கு நான் வந்து வேலிடேஷனுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கேன்சல் பண்ணினா அவர் எந்த கேள்வியும் கேட்காம நான் வந்து கேன்சல் பண்ண அலோவ் பண்ணணும். ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து கொடுக்க மாட்டேன். வேலிடேஷன் குரூப் நான் வந்து கொடுக்க மாட்டேன். ஓகே, ரைட். ஸோ எடிட் ரெக்கார்டு வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் சேவ் பட்டன். ஸோ இங்கே இருந்து இந்த லிஸ்ட் வியூவில் இருந்து நியூ ரெக்கார்டு, ஸோ எடிட் வியூ வரணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து எடிட். ஓகே, இங்கேருந்து நியூ ரெக்கார்டை கால் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் பட்டன் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல லிங்க் பட்டன், ஆட் நியூ. ஓகே, add new, LB
add new. ஓகே, இது சாரி, இது வந்து வியூக்குள்ளார தான் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆட் நியூ கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு txt population.text வந்து எம்டி பண்ணிக்கிறேன். txt state name.text வந்து எம்டி பண்ணிக்கிறேன். ஒரு ஹிடன் ஃபீல்டு வச்சுக்கலாம். எதுக்காகனா, கரண்ட்லி என்ன ரெக்கார்டு வந்து மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்குமோ அதனுடைய கீ வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், hf கீ வேல்யூன்னு ஒரு ஃபீல்டு வச்சுக்கிறேன். ஸோ ஆட் நியூ மோடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, hf key value dot text equals dot value equals 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, multi-view entry dot set active view edit. ஸோ பாருங்கள், ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும்னா, எடிட் வியூ டிசைன் பண்ணோம், வேலிடேஷன் கண்ட்ரோல் போட்டுட்டோம், சேவ் பட்டன் கேன்சல் பட்டன் போட்டுட்டோம். ஸோ இப்போது ஆட் பட்டன்லேருந்து கிளிக் பண்ணால் இங்கே வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒர்க் ஆகுதான்றதை முதல்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னால் லிஸ்ட் வியூ வந்துட்டு எடிட் வியூக்கு மாறுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆட் நியூ இருக்குது, நான் ஆட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் ரெக்கார்டு வருது. ஸோ இப்போது கேன்சல் கிளிக் பண்ணால் மறுபடியும் லிஸ்ட் வியூக்கே வர மாதிரி நான் முதல்ல கோடிங் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, கேன்சல் கிளிக் பண்ணினா, ஸோ இது ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் கோடிங் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மல்டி வியூ லிஸ்ட். ஓகே, லோட் டேட்டா கொடுத்துடலாம். ஸோ கேன்சல் கிளிக் பண்ணாங்கன்னா லிஸ்ட் வியூக்கு போயிட்டு லோட் டேட்டா பண்ணிக்க சொல்கிறேன். ரன் பண்ணலாம். ஆட் நியூ கேன்சல், ஆட் நியூ கேன்சல். ஓகே, ஆட் நியூ வரேன். இப்போ சேவ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் கம்பல்சரி ஃபீல்டுன்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போது அவர் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவார். இப்போ நான் எதுவும் வேலிடேஷன் எதுவும் பண்ணலை, டைரெக்டாக சேவுக்கு போயிடுறேன். ஸோ சேவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, cls state o equals new cls state. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், long key value equals convert dot to long. So okay, 2 int 32 of hidden field dot key value dot value. ஸோ கீ வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், டேட்டா டேபிள் dt equals o dot get entry key value. ஸோ இந்த கீ வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான ரெக்கார்ட் இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன். இஃப் ஒரு டேட்டா ரோ வேணும் நமக்கு, ஸோ அது நல் பண்ணிக்கிறேன். இஃப் dt dot rows dot count ஈக்குவல்ஸ் 1ஆக இருந்தால், ஸோ இஸ் நாட் ஈக்குவல்ஸ் 0ஆக இருந்தால் dr equals dt dot rows dot rows of 0. அப்படி இல்லை அப்படின்னா else dr equals dt dot new row, நியூ ரோவை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அசைன் வேல்யூஸ். ஸோ dr of state name equals txt state name dot text. அதே மாதிரி dr of population in lakhs equals txt population dot text. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், if dr dot row state equals detached ஸ்டேட்டாக இருந்ததுன்னா, ஸோ இதை என்ன பண்ணுறோம், dt, அதாவது நியூ ரோவாக க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா rows dot addன்னு கொடுத்துட்டு dr ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்டேட் பண்ணுறேன், அப்டேட் என்ட்ரி ஆஃப் dt. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, switch to list view.
ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் mview. ஸோ இதோட இந்த ஆப்ஜெக்டோட வேலை முடிஞ்சிடுச்சு, டிடியும் தேவையில்லை. அதுக்கப்புறம் மல்டிவியூ என்ட்ரி டாட் செட் ஆக்டிவில் லிஸ்ட் வியூ செட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம், லோட் டேட்டா. லோட் டேட்டா கால் பண்ணிடுறோம். ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறோம், சேவ் கிளிக் பண்ணோன்னே ஸோ கரண்ட் என்ட்ரியை கெட் பண்ணுறோம். சப்போஸ் நியூ மோடாக இருந்தால் ரெக்கார்டு இருக்காது, அப்போ நியூ ரோ பண்ணிக்கிறோம், இல்லைனா எடிட் பண்ணிக்கிறோம், கரண்ட் ரெக்கார்டு எடுத்துக்கிறோம். தென் டேட்டாவை பாப்புலேட் பண்ணுறோம், அட்டாச் பண்ணணுன்னா அட்டாச் பண்ணிடுறோம், அப்டேட்டை கால் பண்ணுறோம். தென் லிஸ்ட் வியூ சேஞ்ச் பண்ணிவிட்டு லோட் டேட்டாவை கால் பண்ணுறோம். இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, add new, state name மகாராஷ்டிரா 5ன்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். ஓகே, இது மகாராஷ்டிரா இங்கே இருக்கா, மகாராஷ்டிரா 5 இது நம்ம கிரியேட் பண்ணோம், அது பாருங்கள் இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போது எப்படி நியூ என்ட்ரியை ஆட் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் போடுறதுன்றதை இப்போ பார்த்தோம். ஸோ நியூ என்ட்ரி ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், எடிட் வியூவை டிசைன் பண்ணோம், வேலிடேஷன் கண்ட்ரோல் போட்டோம், சேவ் பட்டன், கேன்சல் பட்டன், ஆட் நியூ பட்டன், இந்த மூணுக்கும் கண்ட்ரோல் கோடிங் போட்டுட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம்.